விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2023 அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக தலைவர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டார். அந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திமுக பொருளாளர் டிஆர் பாலுவின் சொத்து பட்டியலையும் வெளியிட்டிருந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணாமலை சொத்து பட்டியல் வெளியிட்டதற்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் கோர்ட்டில் டிஆர் பாலு வழக்கு தொடர்ந்தார். தனக்கு இழப்பீடாக அண்ணாமலை 100 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கோரியிருந்தார். ஆகஸ்ட் மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிஆர் பாலு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். எனக்கும் 21 நிறுவனங்களுக்கும் தொடர்பிருப்பதாக அண்ணாமலை சொல்லியிருந்தார். அவர் கூறிய 18 நிறுவனங்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிபதியிடம் சொன்னார். செப்டம்பரில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிஆர் பாலுவிடம் அண்ணாமலை தரப்பு வக்கீல் பால் கனகராஜ் குறுக்கு விசாரணை நடத்தினார். 3 மணி நேரம் அந்த விசாரணை நீடித்தது. அதன் பிறகு அக்டோபர் 13ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது டிஆர் பாலுவிடம் அண்ணாமலையை நேரடியாக குறுக்கு விசாரணை செய்ய வாய்ப்பிருப்பதாக வக்கீல் பால் கனகராஜ் கூறியிருந்தார். அண்ணாமலையை நேரடியாக குறுக்கு விசாரணை செய்ய போகிறாரா என்று பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நாளை மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் அண்ணாமலை பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது: டிஎம்கே ஃபைல் என்ற பெயரில் திமுகவினர் சொத்து பட்டியலை நான் வெளியிட்டிருந்தேன். அதற்காக திமுக எம்பி டிஆர் பாலு என் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். நாளை நடக்கும் வழக்கு விசாரணையின் போது எங்கள் வக்கீல் பால் கனகராஜுடன் சேர்ந்து நானும் நேரில் ஆஜராகவிருப்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் டிஆர் பாலுவிடம் நேரடியாக அண்ணாமலையை குறுக்கு விசாரணை நடத்தவிருப்பது உறுதியாகியுள்ளது. அப்படியென்றால் கோர்ட்டில் தரமான சம்பவம் நடக்கப் போவது கன்ஃபார்ம் என்று இப்போதே தங்கள் எதிர்பார்ப்பை பாஜகவினர் தெரிவித்து வருகின்றனர்.